இந்திய அரசியலிலே திமுக காலம் செலுத்திய இந்திய அரசியலிலே திமுக அதனுடைய கட்சி ஆதிக்கம் செலுத்திய போதெல்லாம் மாநில சுயாட்சி பற்றியோ இந்தி திணிப்பு பற்றியோ அதிகமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேசியதாக எனக்கு தெரியவில்லை. மாறாக மத்தியிலே ஆட்சியிலே இருந்தபோது நல்ல இலாக்காக்களை பெறுவதில் தான் போராடி கொண்டிருந்ததாக பத்திரிகை செய்தியை பார்த்திருக்கிறோம். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அரசோடு அவர்கள் அங்கம் வகித்த போது கூட காமன் மினிமம் புரோகிராம் என்று கூறிய போது கூட இதனை அவர்கள் வலியுறுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. மற்ற இந்தியாவில் உள்ள பிரதமர்களிடம் இதை அழுத்தமாக வலியுறுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. இப்படி இருக்கும்போது தற்போது ஏன் இந்த நிலை, எதற்காக இந்த நிலை, மக்களிடம் ஒரு மனமாற்றத்தை தடுமாற்றத்தை மீண்டும் சுயாட்சி என்று கூறி ஏற்படுத்த வேண்டுமா, அதற்கு தேர்தலில் செல்வாக்கு குறைந்து கொண்டிருப்பது காரணமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுகிறது. மேலும் இந்தியாவை பொறுத்த வரையில் பல மொழி பண்பாடு கலாச்சாரம் நீர்வளம் நிலவளம் ஆகியவை கொண்ட நாடு நம்முடைய நாடு. இப்படிப்பட்ட நம்முடைய நாட்டை வலிமையான நாட்டாக ஒற்றுமையான நாடாக உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய சட்டங்களை உருவாக்கினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அரசியல் சட்டம் ஏன் உருவாக்கப்பட்டது, அதில் அனைத்து பிராந்தியம் மொழி சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அதனுடைய நோக்கம் இந்தியாவினுடைய ஒற்றுமை வலிமை இந்தியாவை பாதுகாப்பதுதான். அதனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் இது தொடர வேண்டும்.